அப்படின்னா சுருக்கமா சொல்லணும்னா எங்களோட பாஸ் உங்களுடைய உடம்பு மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்காரு. அடிச்சி, நான் அந்த மாதிரி பையலாம் கிடையாது. மாஸ்டர், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவன் அவனோட ரிசர்ச்சுக்காக உங்களோட உடம்ப பயன்படுத்திக்கணும்னு பாக்குறான். ஏன்னா உங்களோட உடம்பு சாதாரண மனுஷங்களை விட வித்தியாசமானது. நம்ம எதுவும் பண்ணலன்னா உங்களை திரும்ப பிடிச்சிட்டு போக முயற்சி பண்ணுவாங்க. நாம அதுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது. நாம இப்பவே அவன் மேல தாக்குதல் நடத்தணும். அது சரி. சரி, வா போலாம். எஸ் சார். என்னது, இப்பவே வா? ஆமா, நாளைக்கு மார்க்கெட்ல சேல் வருதுல, நாளைக்கு தான் நம்மளால போக முடியாது. மாஸ்டர், இது நல்லதுக்கு இல்ல. முதல்ல எல்லாத்தையும் டாக்டர் கிட்ட சொல்லணும். இங்க பாரு சாய்பார், என்ன? நான் கடைசியா ஒரு கேள்வி கேட்கணும். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஹவுஸ் ஆஃப் எவல்யூஷன்ல சைபார்க் எல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருந்தீங்களா? மொத்தம் எத்தனை சைபார்க் இருக்கு? எப்பவாவது அந்த சைபார்க்ஸ் ஊர்கள் அழிச்சிருக்காங்களா? எனக்கு சரியா தெரியாது. ஆனா ஹவுஸ் ஆஃப் எவல்யூஷன்ல இருக்க ஒரே ஒரு காம்பேட் சைபோர் நான் தான். இதுக்கு வாய்ப்பே இல்ல. மனுஷங்களை அழிக்கணும்னு உருவாக்கப்பட்ட நம்மளோட வீரன் இறந்துட்டானா? ஆர்ம்டு கொரில்லாவோட ரிப்போர்ட் படி பார்த்தா இந்த 2 பேரும் நம்மளை தேடிதான் வந்துகிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க இங்க வந்துட்டா நம்ம பண்ண எல்லா இன்வென்ஷன்ஸையும் எல்லா ரிசர்ச்சையும் எல்லாத்தையும் அழிச்சிருவானுங்க. இது ரொம்ப சீரியஸான விஷயம். ட்ரம்ப் கார்டு யூஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. கார்னேஜ் கபூத்தோவை விடுவிக்கிறதுக்கான சரியான நேரம் வந்துருச்சு. என்ன சொன்னீங்க? இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயம். இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. எனக்கு ஏதோ தப்புன்னு தோணுது. இப்ப நம்ம கிட்ட வேற வழி இல்ல. இவரு ஏன் இப்படி சொல்றாரு? எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரும்னு தோணல. நம்ம என்ன பண்றது? நம்ம கிட்ட வேற ஏதாவது வழி இருக்கா? நாம இப்படி பண்ணக்கூடாது. அமைதியா இருங்க, இதுதான் நம்மளோட கடைசி வழி. ஆனா முதல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து 8வது ஃப்ளோர் வரைக்கும் உள்ள எல்லா ட்ராப்ஸையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஒருவேளை நமக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா அதை தாண்டி அவங்களால வரவே முடியாது. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஒருவேளை நம்ம இதுல ஜெயிக்கலனா இந்த காடு முழுக்க நான் ஓடிக்கிட்டே இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஓ, உன்னை வண்டி வச்சு வேற கூட்டி போறாங்களோ? நீங்க பறந்து போவீங்க இல்ல வேற எப்படியாவது கூட்டிட்டு போவீங்கன்னு நினைச்சேன். ஏண்டா, என்னை பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு? இல்ல புரியல. நீங்க எப்பவும் லேட்டா போக மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க தான் உண்மையான ஹீரோ. ஆனா எல்லா நேரமும் என்னால கரெக்டான டைமுக்கு போக முடியாதுடா. நம்ம வந்துட்டோம். கொரில்லா நம்ம கிட்ட சொன்ன இடம் இதுதான். அப்போ இதுதான் ஹவுஸ் ஆஃப் எவல்யூஷனா? 1 2 3 4 5 6 7 மொத்தமா 8 ஃப்ளோர் இருக்கு போல.